புரியுதுங்களா? அப்ப வந்து நிகழ்கலை அப்படிங்கிறது வந்து நிகழ்த்தக்கூடிய கலைகள் தான். இப்ப பாமர மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் மனமகிழ்ச்சிய உண்டாக்கக்கூடிய கலையாக இந்த நிகழ்கலை வந்து விளங்குது. சரிங்களா? இந்த நிகழ்கலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றோம் இல்லையா? அதுபோன்ற நிகழ்கலைகள்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான கலைகள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோவில் திருவிழாக்கள் இருக்கும். சரிங்களா? அம்மன் வழிபாடு இருக்கும். அ ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்றோம். குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றோம். அப்ப அந்த குலதெய்வ வழிபாடுல நம்ம என்ன பண்ண போறதுக்கு இல்ல. இந்த கரகாட்டமோ, ஒயிலாட்டமோ, மயிலாட்டமோ எதுவுமே நம்ம நிகழ்த்துறது கிடையாது. ஆனா, இதே மாரியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லும் பொழுது, ஊரே ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த திருவிழாக்குல பங்கு பெறுறாங்க. கலந்து கொள்றாங்க. சரிங்களா? அப்ப உறவினர்கள அழைக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க. அப்படிங்கிறபோது, இது மட்டும் இல்லாம அந்த மாவிளக்கு, கோயிலுக்கு போறது, தீச்சட்டி, அம்மன் வழிபாடுன்னு ஏகப்பட்ட சம்பிரதாயம், சடங்குகள்லாம் இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, ஒரு சந்தோஷமா அத வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். சரி அந்த வேளையில அவர்களுடைய மனமாற்ற ஒரு மனமாற்றம் அவர்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த கலைகள உருவாக்கியிருக்காங்க. கோயில் திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வண்டி வேஷம் இருக்கும், கரகாட்டம் இருக்கும். அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தன்னுடைய அந்த சோர்வான எண்ணங்களை எல்லாம் மறந்து புத்துணர்ச்சி பெறுறாங்க. இந்த கலைகள் மூலமா. புரியுதுங்களா? இப்ப கரகாட்டம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு ஊர் திருவிழாக்கள்லயும் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இப்ப வந்து தைப்பூசம். இப்ப நியூஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. தைப்பூசத்த வந்து விடுமுறையாவே அறிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு. அந்த தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவடி எடுப்பாங்க. சரியா? அப்ப காவடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படின்னாவே பாரம் தாங்கும் தூண் நம்ம பார்த்திருக்கோம். கோல். ஓகேவா? அப்ப அந்த 2 குச்சியில சமபங்கு எடையுள்ள 2 குச்சி எடுத்துக்குவாங்க. அது மூங்கில் குச்சி. அத வந்து வட்ட வடிவமா வளைத்து, என்ன பண்றாங்க? அதுல மணிகளாலும், பூக்களாலும், துணிகளாலும் அலங்கரித்து புரியுதா ஐயா? அத வந்து என்ன பண்றாங்க? அலங்கரித்து, அதுல வந்து தோள்ல சுமந்து ஆடக்கூடிய ஆட்டமாக அந்த காவடி ஆட்டம் விளங்குது. இது என்ன பண்ணுவாங்க? அந்த முருகன் கோவிலுக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா? தன்னுடைய சொந்த பந்தத்தோட. அப்ப எல்லா இடங்கள்லயுமே இந்த காவடி ஆட்டம் நடக்கும். அடுத்தது புலியாட்டம். புலி என்னென்ன பண்ணும்? உருமும், தாவும், குதிக்கும், பாயும். சரியா? அப்ப புலியினுடைய அடவுகளை எல்லாம் மனிதன் வந்து என்ன பண்றான்? வேடமிட்டு புலி போன்றே வேடமிட்டு அதனுடைய அடவுகளை எல்லாம் என்ன பண்றான்? ஆடி காட்டக்கூடியதாக இந்த புலியாட்டம் காணப்படுகின்றது. மயிலாட்டம். அப்ப மயில் வடிவுள்ள ஒரு கூட்டுக்குள்ள என்ன பண்றான்? தன்னை நுழைத்துக் கொண்டு மயில் என்ன பண்ணும்? அகவும், தாவும், பாயும், ஓடும். சரிங்களா? அது போன்ற மயில் போன்றே சுற்றுது. எப்படி சுற்றுறது? அது வந்து எப்படி தோகை விரித்து ஆடுது? சரிங்களா? ஆகவது. இதை போன்ற செய்கைகள் என்ன பண்றாங்க? அது அடவுகள்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னலாம் பண்ணுதோ, அது போல என்ன பண்றான்? மனிதன் அதே போன்று பண்ணி காட்டுறான். தண்ணீர் குடித்துக் கொண்டே ஆடுதல். சரிங்களா? சுற்றி ஆடுதல், தாவி ஆடுதல், பறந்து ஆடுதல் அப்படிங்கிற நிகழ்வ நிகழ்த்தி காட்டுறான். சரியா? பொய்க்கால் குதிரை ஆட்டம். அப்ப அதே போல குதிரை வடிவுல கூட்டுக்குள்ள என்ன பண்றான்? நுழைந்து அந்த குதிரை போன்று என்ன பண்றான்? மனிதன் வந்து முன்னாடியும், பின்னாடியும் தன்னுடைய கால்கள வந்து என்ன பண்றான்? அசைக்கிறான். அசைத்து ஆடுறான். சரியா? அப்ப 2 பேர் ஆடுறாங்க. ஆனா ராஜா, ராணி வேடமிட்டு ஆடக்கூடியவங்களும் இருக்காங்க. இதுல இத்தன பேர் தான் ஆடணுங்கிற ஒரு வரைமுறை கிடையாது. சரியா? கரகாட்டம். அந்த கரகாட்டத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன். தலைக்கு மேல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சொம்பு அல்லது பித்தளை சொம்போ, அல்லது குடமோ, ஓகேவா? ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க, மணலாலயோ அல்லது பச்சரிசியோ நிரப்பி என்ன பண்ணியிருப்பாங்க, அத வச்சு ஆடுவாங்க. இப்படி கட்டிலாம் மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? தலையில நிக்கிறதுக்காக சம எடை உள்ள மணல், பச்சரிசி. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, தலையில வச்சு ஆடுவாங்க. அதன் மேல வந்து அழகா பூக்களாலயும், கண்ணாடி இதழாலயும் அலங்கரிச்சு, அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல கிளி பொம்மையும் சொருகி வப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ஆண் வந்து பெண் வேடமிட்டு ஆடுவாங்க. பெண் வந்து ஆண் வேடமிட்டு ஆடுறது கிடையாது. ஆண் தான் பெண் வேடமிட்டு ஆடுறாங்க. இதுல இத்தன பேர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் கிடையாது. ஓகேங்களா? எவ்ளோ பேர் வேணாலும் என்ன பண்ணலாம்? அந்த ஆட்டத்திலயும் பங்கு பெறலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா, நையாண்டி மேளத்துக்கு ஏற்ப, அந்த நாதஸ்வரத்துக்கு இசைக்கேற்ப என்ன பண்றாங்க? ஆடுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துக்குமே பாத்தீங்க அப்டின்னா, அதனுடைய இசைக்கருவிகள் சிறந்த முறையில பங்கு பெறுது. அப்ப அந்த இசைக்கு தகுந்த மாரி என்ன பண்றாங்க? ஆடுறாங்க. ஒயிலாட்டமும் அதே பேர்ல தான். சரியா? ஒரே நிற துணி. ஒயிட் கலர் எடுத்துக்கிறாங்க துண்டு. சரிங்களா? கையில 1, தலைப்பாகை 1, இடுப்புல 1 கட்டிட்டு என்ன பண்றாங்க? அப்டியே வரிசை வரிசையா ஆடுறாங்க. இதுல வந்து முதியவர்களும் ஆடலாம், இளைஞர்களும் ஆடலாம், சிறு வயதினரும் ஆடலாம். சரியா? இதுல 2டே 2 வருஷம் தான் ஆனா. ஏகப்பட்ட வருஷம் கிடையாது. சரிங்களா? அப்ப 2 வருஷம் தான். வயசு வித்தியாசம் பார்க்காம ஆடலாம். ஆனா எவ்ளோ பேர் வேணாலும் ஆடலாம். அப்படியே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை. சரிங்களா? அந்த எண்ணிக்கையில என்ன பண்றாங்க? இந்த ஆட்டத்த நிகழ்த்துறாங்க.
சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டமா சொல்லும் பொழுது நமக்கு வந்து கூத்த நம்ம சொல்றோம். தோற்பாவை கூத்து. நம்ம பார்த்திருக்கோம். இங்க பாருங்களேன். பொம்மலாட்டம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? இங்க பாருங்க. தோளில் செய்த அந்த வெட்டு வரைபடங்கள் என்ன பண்றாங்க? அந்த நம்ம தசாவதார படம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த முகுந்தா பாட்டு. அதுல காட்டியிருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு படம் இருக்கு. ஜெய் படம் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா, அந்த பொம்மலாட்டத்த பத்தி முழுமையா சொல்லியிருப்பாங்க. பழைய படத்துலலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொம்மலாட்டம் வந்து மிகுந்த தோற்றம் பெறுகின்றது. ஓகேவா? இது ஒரு பெரிய கலை தான். நம்ம வந்து சிறு வயதா இருக்கும்போது ஒரு பொம்மை டிவின்னு கார்ட்டூன் நெட்வொர்க் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? போகோ பாக்குறோம், டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பாக்குறோம் இல்லையா? அது மாரி இந்த பொம்மலாட்டம் ஓகேவா? இந்த தோல் பொம்மைய வச்சு நாடகம் நிகழ்த்தியிருக்காங்க. இப்ப டாம் அண்ட் ஜெர்ரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்றோம்? அத வந்து விரும்பி பாக்குறோம். அது போன்று இந்த கலையும் ஆரம்ப காலகட்டத்துல எல்லாராலும் விரும்பப்பட்டது. ஓகேவா? இத வச்சு என்ன பண்றாங்க? நெறைய செய்திகள நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதன் காரணமா தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுல நெகிழிய வைத்து நெகிழி அப்படிங்கிறது பிளாஸ்டிக். ஓகேவா? இந்த பிளாஸ்டிக்னுடைய பயன்பாடு என்ன? இத பயன்படுத்துவதனால நமக்கு என்ன கேடுகள் விளைகின்றது? சரி, அதாவது தீங்குகள். ஓகேவா? என்னென்ன தீங்குகள் நிகழ்து? அப்ப நம்ம இத வந்து பயன்படுத்தாம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கண்ணாடி குடுவைகள்லாம் இருக்கு இல்லையா? மண்பானைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இது எதனாலன்னா, மனிதனுடைய அந்த உணவு குழாயவே பாதிக்கிற அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள் இருக்கு. இத வந்து நம்ம என்ன பண்றோம்? எரிக்கிறோம். அப்ப எரிக்கிறனாலயும் நமக்கு இதனால தீங்கு. மரம் வளருது. அந்த மரத்தினுடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா, ஊடுருவ விடாம இந்த நெகிழிகள் தடுக்கின்றது. சரி, நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த நெகிழிய பத்தி. ஓகேவா? அப்ப தாவரங்கள்லாம் இத உண்ணும்போது என்ன ஆகுது? அதனுடைய உணவு குழாயில போய் மாட்டி, அது உயிரிழக்க நேரிடுது. சரிங்களா? இப்ப வந்து சாக்கடைன்னு சொல்றோம் இல்லையா? டிச் சொல்றோம் இல்லையா? இந்த ட்ரைனேஜ்ல போய் மாட்டிக்குது. அப்ப என்ன ஆகுது? அங்க ஒரு அடைப்புகள் ஏற்படுது. ஓகேவா? அப்ப ஆக மொத்தம் எல்லாவற்றிற்குமே இந்த நெகிழியானது தீமை விளைவிப்பதாக இருக்கு. அப்போ இந்த நெகிழிய என்ன பண்றாங்க? மக்களிடையே வந்து நெகிழியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பொம்மலாட்டத்த பயன்படுத்துறாங்க. அப்ப இதுல மாணவர்களுடைய பங்கு அரிதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? சிறப்பா பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த பொம்மலாட்டத்துல. இப்ப இதன் மூலமா பொதுமக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த எல்லாவற்றாலும் முடியும். அப்படிங்கிற கருத்த இந்த பொம்மலாட்டத்தின் மூலமாக சொல்றாங்க. அப்ப நமக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்? படிச்சு வச்சுக்கணும். எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். நமக்கு பிட்டு பிட்டா இருக்கு. ஒவ்வொரு கலையுமே பிட்டு பிட்டா தான் இருக்கு. இதுல 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அப்படிங்கிற எந்த கணக்குமே என்ன பண்ண முடியாது? இல்ல. சரிங்களா? 4 பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. இதுல இத்தன பாயிண்ட்ஸ் தான் எழுதணுங்கிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும் நம்ம? படிச்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? பதில் சொல்லு. ஓகே. ஓகேவா? போய் படிச்சு வச்சுக்கணும். முக்கியமா அதுல இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுமே இருக்கணும். அந்த ஆட்டத்த பொறுத்தவரையும் நமக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மட்டும் எழுதக்கூடாது. முழுவதுமாவே எழுதுவணும். ஓகேவா? சரியா கண்ணு? ஓகேங்கம்மா. முடிச்சிருக்கணும். பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஓகேடா, பாய்டா. டைம் ஆச்சு பாரு. எனக்கும் கிளாஸ். பாய். நன்றிங்க. நன்றிங்க.